அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனாவோட இது கேட்டிங்க இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன் தான். பாப்பா வந்து விஷுவலி சேலஞ்சுடுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஆட்டிசம்ங்கிறது எனக்கு தெரியவே இல்லைங்க. எனக்கு விஷுவலி சேலஞ்சுடே எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெல்த்தியாக இருப்பாள். இப்படி நம்ம கை வச்சிட்டோன்னு வைங்களேன், இந்த கையை இப்படி கூட பண்ண முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாள். அதே மாதிரி ஒரு ஃபுல் சிலிண்டர் அதை இழுத்துட்டு வந்து நடு வீட்டில் வச்சுருவா. அதுக்கப்புறம் மோஷன் வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா விஷுவலி சேலஞ்சாக இருந்தாலும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா யூரின் கண்ட்ரோல் இல்லை, மோஷன் கண்ட்ரோல் இல்லை, ஃபுட்டு சாப்பிட மாட்டேங்குது, நைட்டும் தூங்க மாட்டான், பகலும் தூங்க மாட்டான். மேக்ஸிமம் நீங்கள் ஆட்டிசம் குழந்தைங்கள நீங்கள் இது வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு தூக்கமே வராது. நைட்டும் தூங்க மாட்டா, பகலும் தூங்க மாட்டா. எனக்கு நானும் தூங்கமா இவளை பார்த்து முடிச்சுட்டே இருந்தேன். ஏன் குழந்தை வந்து நைட்டு தூங்க மாட்டேங்குது, பகலும் தூங்க மாட்டேங்குது, எப்படி குழந்தை தூங்காமல் எப்படி வந்து அந்த குழந்தைக்கு ஹெல்த் இருக்கும், வளரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை. அதே மாதிரி தலை நிற்கல கரெக்டான டைமில் அந்த குப்பரைக்கு விழுகிறதோ, அதுக்கப்புறமா நடக்கிறதோ, அது எதுவுமே பாப்பா பண்ணவே இல்லை. ஆனால் ரொம்ப ஹைப்பராக போய் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே இழுத்து போட்டுருவோம். ஒன்று இருந்துச்சு, இப்போ நீங்கள் ஒன்று கையில் கொடுத்தீங்க, இப்போ இந்த செல்லு நீங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா பார்ட்டாக கழட்டிடுவோம். பார்ட்டாக கழட்டி அதுக்குள்ளே என்ன இருக்குது எது இருக்கா எல்லாமே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் தான் ஆட்டிசம்ங்கிறது எனக்கு அப்போ தெரியாது, உண்மையிலேயே தெரியாது. பாப்பா வந்து விஷுவலி சேலஞ்சுடு. சரி, ஏதோ அவங்க தான் சொன்னாங்களே, டாக்டர் சொன்னாங்களே இருட்டு வெளிச்சம் தான் தெரியும் சொல்லிட்டு, ஸோ அதில் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுதுங்கிறக்காக இந்த குழந்தை போய் இந்த விஷயங்களெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு தாட் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து எப்படி நிறைஞ்சு நான் இப்போ வந்து பிறந்தா அர்ச்சனாக்கு நான் என்னென்னலாம் ட்ரெயின் பண்ணேன் அது நான் சொல்கிறேன். தேங்க்யூ.